ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எக்கு தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. ஓவனில் செஞ்ச மாதிரி ரொம்ப சாஃப்டாக குயிக்காக இந்த கேக்கை நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்தால் போதும், ரொம்ப கொதித்து வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ பால் வெதுவெதுப்பாக இருக்குங்க. இது கூட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா பால் வந்து லைட்டாக திரிஞ்ச மாதிரி வந்திருக்கும். இது வந்து மோர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இதாங்க அதுக்கு சரியான பதமாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து நம்ம இந்த மாதிரி சலடையில் சளிச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு கட்டிங்கெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லைனாலும் கேக் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரீமியாக ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுருங்க. இப்போ இது வந்து நம்ம விஸ்க் இருந்தாலே போதும், பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிற அந்த மாவுலாம் வந்து ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த கேக் செய்யும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராதுங்க. ரொம்ப சூப்பராக வரும். நம்மளோட பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து இன்றைக்கி நம்ம கேக் செய்யறதுக்கு தனியாக ஒரு மோல்டோ வேறு எந்த ஒரு பாத்திரமுமே இல்லாமல் சாப்பாடு பார்சல் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அலுமினியம் கண்டெய்னர், அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கண்டெய்னரில் லைட்டாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவுலாம் டஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். லைட்டாக வந்து பட்டர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் சேருங்க, கேக் வந்து நல்லா பொங்கி வரும். பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இன்றைக்கி வந்து நான் இது பிளெயின் வெனிலா ஸ்பாஞ்சாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டூட்டி ஃப்ரூட்டி, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மேலே இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதான், ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணும்போது எப்போதுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிங்க அப்படின்னா மூடியிலே வந்து நல்லா சூடு ஏறி கேக் வந்து வேகும் போது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 15 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம குக்கரை வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ
இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. குக்கர் மூடியில் வந்து பெல்ட் போடாதீங்க. நம்ம மேலே வந்துட்டு விசிலும் போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டாக 25 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம கேக் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேக் வெந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளுடைய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எக் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.